ஒரு நாட்டினுடைய வளம் வந்து எப்படி விவசாயம் தான் ஒரு பேக் போன்னு சொல்றோமோ, அத மாதிரி கல்வி அப்படின்றதுதான் வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். சோ நம்ம கல்விக்காக செய்யற ஒவ்வொரு ரூபாயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, செலவுகள் கிடையாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வைப்பு நிதி நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி. சோ அப்படிப்பட்ட நகைக்கு தள்ளுபடி பண்றோம்னு சொல்லும் பொழுது, கல்வியாளர்களுக்காக கல்விக்காக நம்ம வந்து ரத்து பண்ணும் பொழுது அங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்ராடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளாகட்டும் யாரா இருந்தாலுமே அந்த ஃபீஸை ஓவர்டேக் பண்ணி அங்க போய் படிக்கணும்ன்றதுக்காக தான் வர்றாங்களே. ஆனா அதுக்கு ஈக்குவலா நம்மளுடைய நாட்டிலேயே, நம்ம இந்திய நாட்டிலேயே தரமான கல்விகள் இருக்கு. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிஓபிஎஸ்சின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்இ தெரியும், இல்ல ஐபி கரிக்குலம் இன்டர்நேஷனல் பேக்லேட் கரிக்குலம் தெரியும். இப்ப இந்த எல்லா கரிக்குலமுமே வந்து பாத்தீங்கன்னா சிஓபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் போர்டு எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன்ல தான் இருக்கு. அதுல வந்து எல்லா நாட்டு கல்வி முறைகளுமே வந்து அவங்க இதுல அங்கீகாரம் பெற்று இந்த கவுன்சிலின் மூலியமாக தான் நடக்குது. சிபிஎஸ்சியும் இதுல ஒரு பங்கு, NIOS சொல்லப்படுகின்ற ஓபன் ஸ்கூலிங்கும் இதுல ஒரு பங்கு. சோ இவங்க வந்து இப்போ நம்ம வந்து இந்த கல்வி கடனை ரத்து பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைகள் வந்து அவங்க இந்தியாவுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.